வெல்கம் டு நேசம் கிச்சன். நான் உங்கள் கவி. ஓகே, நான் ஒரு வீடியோவில் பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் மிக்சர். ஸோ ஸ்பைசி மிக்சராக இருக்கும். ஸோ இது ஒரு 10 கேஜி கிட்ட ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை செஞ்சு நான் அது எப்படி மேக் பண்ணுறது, எப்படி மிக்ஸ் பண்ணுறது சொல்லி உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு போட போகிறேன். ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இது கஜு 1.5 கிலோ கஜு பொறிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் கடலை பருப்பு தனியாக பொறிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி கொண்ட கடலை நான் பொறிச்சு போட்டு நான் மறந்து போய் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டேன். ஸோ அது ஊற வச்சு அந்த கோது தனியாக எடுத்து பாதியாக. ஸோ அந்த கொண்ட கடலை பாருங்கள் எப்படி வச்சுக்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி அது கடலை பருப்பு ஊற வச்சுக்கணும். ஸோ இது ஒரு கிலோ செய்து வச்சுக்கணும், தெரியும். ஸோ இது கருவேப்பிலை. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த மிக்சரை தூக்கி வரப்பு நல்ல வாசமாக இருக்கும். ஸோ மனசு கூட தாராளமாக கருவேப்பிலை கண்டிப்பாக போடணும். கண்டிப்பாக இது பீனட் பொறிச்சு வச்சுக்கிறேன். ஓகே, இதுவும் 1.5 கிலோ பீனட் பொறிச்சு வச்சுக்கிறேன். இது 2.5 கிலோ மரவள்ளி கிழங்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி சைஸாக வெட்டி தனித்தனியாக டீப்பாக நல்ல பொன்னுரமாக பொரிக்கவும், நல்லா டீப்பாக தண்டக்கூடாது. ஓகே, இது என்னென்னு சொன்னால் பூண்டு. ஸோ பூண்டு தனியாக பொரிச்சு வச்சுருக்கேன். பூண்டு நல்ல கிரிப்ஸியாக இருக்கணும். ஸோ பூண்டும் அது கோது லைட்டாக சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மற்றது சில்லி பவுடர். ஸோ இதுதான் இதுக்கு போகிற எல்லா சாமான். ஸோ அடுத்த சோல்ட்டு போட போகிறேன்னு சொன்னால் ஒரு ஆக்கள் 2 பேர் தங்களுக்கு சோல்ட் போடாமல் செஞ்சு தர சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக தான் சோல்ட் போட போகிறேன். ஓகே, வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணுன்னு காட்டுறேன். ஓகே காய்ஸ், இது ஓமம். ஸோ இதில் என்னென்னு சொன்னால் பெரிய முறுக்கு தனியாக பொரிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ சின்ன முறுக்கு தனியாக பொரிச்சு வச்சுருக்கேன். ஸோ ரெண்டும் போட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓமமெல்லாம் போட்டு உப்பு பார்த்தா எல்லாம் அளவாக இருக்குது. ஸோ இது ஒரு 2.5 கிலோ மாவில் செஞ்சு வச்சுருக்கிறேன். ஓகே, ஓகே நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ காட்ட போகிறேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ அடுத்தது மரவள்ளி கிழங்கு போட போகிறேன். ஓகே, ஸோ அடுத்தது 1.5 கிலோ காஜு. அடுத்தது கடலைப்பருப்பும் கடலை பொரிச்சது. அடுத்தது பீனட். ஓகே, 1 கிலோ. ஸோ இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பூண்டை போட போகிறேன். ஓகே, தான் அந்த ஃப்ளேவர் வரும். ஃப்ளேவர் நல்ல வாசமாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை கடைசியாக போடுவோம். இந்த பொட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த பூண்டு போட்டால் தான் அந்த கோதை எதுக்கு போடணுன்னா அந்த வாசத்தை கொண்டு பொரிச்சிட்டு போகலேக்க அந்த வாசத்தை கொண்டு வரும்.
இப்போ வந்து கருவேப்பை நான் போட போகிறேன். ஸோ கருவேப்பை தாராளமாக மனசு போல் போடணும். அப்போ தான் இந்த நல்ல ஃப்ளேவர் அந்த வாசமாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த கை வந்து பிஞ்சு ரெண்டு தட்டிட்டு குத்திட்டு ஓகே வேறு க்ளவுஸ் மாற்றிட்டு போட்டேன். ஓகே ஓகே இப்போ வந்து என்ன செய்ய போகணும்னு சொன்னால் மிளகாத்தூள் போட போகிறேன். ஸோ தனி மிளகாத்தூள் கண்டிப்பாக போடணும். ஸோ பார்த்து குழப்பிக்கிட்ட மாதிரி போட போகிறேன். இதில் வந்து மிளகாத்தூளை வந்து எக்ஸ்ட்ரா ஹோட்டும் இருக்குது, நார்மல் ஹோட் இருக்குது. நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஹோட் தான் யூஸ் பண்ணுறேன்னா நான் சிலங்க ஸ்பைஸ்னுக்குள்ள கொஞ்சம் ஸ்பைஸ் நல்ல காரமாக இருக்கணும். ஸோ அதுதான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உப்பும் வந்து நல்லா தூக்கலாக போட்டால் தான் வேறு லெவலாக இருக்கும். சரியா? ஸோ மிளகாத்தூள் போட்டு வடிவாக கவனமாக பிரட்டணுமேன்னு சொன்னால் டக்குண்டு கை மூக்குக்கு அடிக்கும். ஸோ ஓகே பாய், ஒரு மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன். அன்றைக்கு ஃபுல்லாக லாங் ப்ராசஸ். அது நம்ம பொறிச்சு இல்லை டைம் கிட்டத்தட்ட ஒரு 4 hours மேலே ஆயிடுச்சு பொறிச்சு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி போய் வைக்கிறதுக்கு. ஸோ ஃபைனலாக எல்லாம் டச் பண்ணி முடிஞ்சாச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க பார்ப்போம். நல்ல உரைப்பு தூக்கலாக இருக்குது. எனக்கு உரைப்பும் உப்பும் கண்டிப்பாக எனக்கு வேறு லெவலாக இருக்கும். ஏன்னு சொன்னால் மிக்ஸ் நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்பைசி மிக்ஸ்ன்னு சொன்னால் உரைப்பும் உப்பும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா கடையில் வாங்குறதுல வந்து சப்பன் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. வெறும் சும்மா எல்லோரும் நார்மலாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து வீட்டில் செய்கிற மிக்சர் வந்து வேறு விதமாக இருக்கும். கருவேப்பை எக்ஸாக்டாக பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சு போட்டால் நல்ல வாசம் ஃப்ளேவர் அந்த மாதிரி ஃப்ளேவராக இருக்கும். கருவேப்பையும் பூண்டும் தான் ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ நிறைய மனசு போல் தாராளமாக போடணும். அப்போ தான் நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதான் திரும்பி வரும். ஸோ அதே மாதிரி எவ்வளோ போடுமோ அது டேஸ்ட் அவ்வளோ இது வரும். ஓகே ஓகே ஃபைனலாக முடிச்சாச்சு. ஸோ மெத்தம் ஒரு வீடியோ கிளிப் கண்டிப்பாக வந்து புதுசாக போட போகிறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வரை என்ன சொல்ல போகிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் டைங்குன்னு அடிச்சு விடுங்க. ஓகே, see you next வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.